வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வளரிஃபை. சொல்லியே ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் நான் ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ போட்டு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் கெட் ரெடி வித் மீ ஏதோ பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னோட தாலி பெருக்கிறது தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடலை. அண்ட் இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவாகவே இருந்தது. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை தான் நான் ஃபஸ்ட்டு போட்டேனே. ஓகேங்களா? ஸோ அதே வந்து நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ அது எனக்கு ஆசையாக இருக்குது, அந்த மாதிரி காமிக்கணும்னு. அண்ட் நான் ஏதாவது சீரியஸாக சொல்கிறேன், வருஷத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பைத்தியமாக ஆகிட்டு போயிட்டு நான் அந்த இப்போ ஒரு பர்டிகுலர் காசுன்னு எடுத்துக்கிட்டா அந்த காசு ஃபுல்லாக நான் வந்து போய் ஸ்நாக்ஸ் தான் வாங்கி சாப்பிடணும், எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் அது எல்லாருக்குமே இருக்கும். இந்த வருஷம் நான் என் வீட்டில் இருக்கேன். ஸோ என்னோட மேரேஜ் ஆன வீட்டில் இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆன வீட்டில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து அது லாங் வீடியோவும் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இதை நான் எதுக்கு ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நான் பிளான் பண்ணுறேன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இப்போ என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே நாள் காலி பண்ணிட போகிறது கிடையாது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் கடையை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ நிறைய யூஸ் பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரிங்கிள்ஸ். நான் ப்ரிங்கிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ரிங்கிள்ஸில் நான் இந்த வாட்டி வாங்கினது பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்டைல் பெரி ஃப்ளேவர். நான் டேஸ்ட் எதுவுமே உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. இதில் டேஸ்ட்லாம் பண்ணால் இன்னும் பெருசாக போகும் வீடியோ. நான் இனிமேல் லாங் வீடியோ நிறையா போடலான்னு இருக்கேன், பார்க்கலாம். யூஸ் வருதோ இல்லையோ நம்ம போடலாம், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு மைண்டில் வந்துட்டேன். ஆர்பிட் வந்து மஸ்கா சஸ்காவே 2 இருக்குது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதெல்லாம் வந்து நான் மட்டும் சாப்பிட போகிறது கிடையாது. நாங்கள் 3 பேர் இருக்கோம். ஸோ 3 பேரும் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் நிறையா வருவாங்க, இங்கே பக்கத்தில் இருக்காங்க ரிலேட்டிவும், அவங்களும் வருவாங்க. ஸோ அவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ இருந்திருந்தால் சாப்பிடுவாங்க, இல்லைனா சாப்பிட முடியாது, இல்லை நான் காலி பண்ணிட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் பைட் ப்ரௌனி மாதிரி இருக்கும். எனக்கு இப்போலாம் வந்து இந்த மாதிரி கேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரௌனிஸ் நான் நிறையா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கேன். இங்கே யாராவது ப்ரௌனி தெரிஞ்சால் எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து அவர் வாங்கினார். என்னென்னா நியூட்ரிஃபை ஹனி ரோஸ்டட் ஓட்ஸ், தனியாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னார். இதில் வந்து ஓட்ஸ், ஹனி, ஆல்மண்ட், கேரன் ரைஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த குர்கூர்லேயே இந்த ஃப்ளேவர் க்ரீன் சட்னி ஸ்டைல் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த குர்கூரில் நான் இப்போ என்ன பண்ணேன் ரீசெண்டாக வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நான் சாப்பிட்டேன். அதே மாதிரி வந்து நேச்சுரல்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம்னு இந்த நேச்சுரல்ஸ் நான் வாங்கியிருக்கேன். 2 வாங்கணும் சாப்பிடுவோன்றதுக்காக. எப்பயும் மேகியே சாப்பிட்ருக்கோம். சரி, இந்த வாட்டி ஒரு பீ நூடுல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. பிஸ்கெட்டா சம்திங், என்னது மஸ்தி மசாலா, இது எப்படின்னு சொல்கிறது தெரியல, பட் இது சூப்பராக இருக்கும். என் அக்கா தான் எனக்கு டேஸ்ட் பண்ண வச்சா. ஸோ அதுலேருந்து எனக்கு இது எங்கே பார்த்தாலும் டக்குன்னு வாங்கிடுவேன். இப்போ வந்து 30 rupeesல இருக்குது. ஸோ இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து 3 இது வாங்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து நான் போலாதுக்கு நினைக்காதீங்க, அசார்டட் புட்டிங் ஜெல்லி. ஸோ இந்த ஜெல்லி கலராக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த ஜெல்லி நாங்கள் வாங்குகிறோம். சவுண்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமுல் பட்டர். இந்த பட்டரை வந்து ப்ரெட்டில் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ஸோ ப்ரெட்டு வித் பட்டர் வாங்கியிருக்கோம். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நாங்கள் கொடுத்தா ஒரே நாள் காலி பண்ணிடுவோம். இங்கே வந்து இப்போ தான் இதை நான் வாங்க வச்சேன். எனக்கு பரவாயில்ல, இந்த இப்போ ஒரு பட்ஜெட் வச்சுருக்கோம், இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலாம், பெருசு வாங்கலாம், குட்டி வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கியிருக்கேன். இந்த இது வந்து 180 கிராம் வந்து 239. ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு ஹெர்ஷீஸ்லேயும் பிடிக்கும், சன்ட்ராப்பில் இருக்குது, அதுவும் பிடிக்கும். பட் இவர் வந்து நியூட்டலாக தான் வாங்கணும், நியூட்டலாகவே வாங்கலாம், அது வாங்குறதுக்கு இதே வாங்கலாம், நான் ஏஜல் நெட் இதில் இருக்கும் அப்படின்றதுக்காக. கிண்டர் ஜாய் அந்த ஹாரி பாட்டர் அந்த இதில் இருக்கனால நான் கிண்டர் ஜாய் வாங்கலான்னு நினச்சேன். ஆனால் வேணாண்டா, பொம்மை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது குட்டியாக நம்ம இதை மட்டும் வாங்கி சாப்பிடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். தெரியுதான்னு தெரியல, அஃப்கோர்ஸ் அதுதான் தெரியல. கிண்டர் ஜாய் க்ரீமி, வெறும் இது அந்த சாக்லேட் மட்டும் இருக்கிறது. எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். காஸ்ட்லியாக இருக்கனால தான் நாங்கள் இதை வாங்காமல் இருக்கோம். சரி, இந்த மாதிரி எனக்காவது முடிவு பண்ணால் இதை வாங்கிடணும் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கினேன். வேணான்னு சொன்னார், ஆனாலும் நான் வாங்கிட்டேன். இது வந்து ஹெர்ஷீஸ் எக்ஸாட்டிக் டார்க் ப்ளூபெரி அண்ட் எக்ஸிக் ஃப்ளேவர் சென்டட் சாக்லேட். குட்டியாக இருக்கும்ல, அதான் எனக்கு இப்போ ரொம்ப என்தூசியாஸ்மாக, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஓவர் குஷியாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ் வாங்க ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கேன். நடுவில் நான் வாங்கியிருக்கேன், ஆனால் வீடியோவே பண்ணல. இப்போ நம்ம ஏன் வீடியோ பண்ணக்கூடாது, ஏன் நம்ம இந்த லாங் ஃபார்மேட் வீடியோ பண்ணக்கூடாது, வியூஸ் போதோ இல்லையோ நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக சும்மா போடுறேன். இது வந்து சாக்கோ சிப் குக்கீஸ் யூனிபிக் அவர் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். கேக் தான், பிரிட்டானியோட கேக் தான். சீஸ் நான் வந்து தனியாக சாப்பிட்றேனான்ட்டு நான் சேலஞ்செலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் சேலஞ்செலாம். அண்ட் இது மைனஸ் இந்த பாட்டில் தான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் அவர் இந்த மாதிரி வாங்கலாம், அது அந்த மாதிரி வாங்க கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் இதை வாங்கிட்டோம். கால்சியம் அமுல் லஸ்ஸி வாங்கியிருக்காரு. அண்ட் ஸ்னிக்கர்ஸில் ஆக்சுவலாக ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுங்க. ஆல்மண்டு நான் வாங்கியிருக்கிறது ஆல்மண்டு, அப்புறம் நார்மல் ஃப்ளேவர் வந்து இருக்கும், 5 ஸ்டார் மாதிரி இருக்கும் அது. அண்ட் நிறைய ஃப்ளேவர் வந்தது. ஒவ்வொரு ஃப்ளேவருக்குமே ஒவ்வொரு ரேட் இருந்தது. இந்த ஃப்ளேவரே வந்து 60.
ஒன்று 70 இருந்தது 80 இருந்தது ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுருந்தாங்க. சரி நான் எனக்கு ஆல்மண்ட் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இதை வாங்கினேன். 2 நாள் முன்னாடி வந்து ட்விக்ஸ் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம். வெறும் ட்விக்ஸ் மட்டும் சாக்லேட் அதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் வந்து வாங்கி சாப்பிட்டோம். பட் அதான் நான் வீடியோ எடுக்கல. லாஸ்ட்டாக நான் இதை முடிக்கிறது வந்து சுகர் ஃப்ரீ டபுள் மின்ட். சும்மா நம்ம வாய் ரொம்ப ஸ்மெல்லாக அடிக்கும்ல, ஸோ அதில் சும்மா நம்ம ஆஃபீஸ் போகிற மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்து தான் வீடியோ எடுக்கணும்னு ஏன் முடிவு எடுத்தேன்னு சொல்கிறேன்னு சொன்னேன். என்னன்னா எனக்கு இன்றைக்கி காலையில், ஆனால் இந்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு தெரில, பட் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கினா இன்றைக்கி என்ன டேட்டு, 18th ஜனவரி. ஓகேவா, நான் 18th ஜனவரி தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. 18th ஜனவரி காலையில் நான் தூங்கி கூட எந்திரிக்கல, இப்படி தான் படுத்துகிட்டே இருந்தேன். படுத்துட்டு இப்படி எந்திரிக்கும் போது எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் வேலை தேடிட்டு இருக்கேன். சரி வேலை ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு கால் வந்துச்சு. காலில் என்னென்ன கம்பெனி, 3 கம்பெனி நேம் சொன்னாங்க. லாஸ்ட் கம்பெனி நேம் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, KPMG மட்டும். ஓகேங்களா, அவங்க என்ன இது பண்ணாங்கன்னா, ஏதோ கன்சல்டன்சிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் கால் பார்க்கல, இன்டர்நேஷனல் கால் இருந்தது, நான் அதை கவனிக்கல, நான் பாட்டுக்கு அட்டன் பண்ணிட்டேன். பேசிகிட்டே இருக்கேன், அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுறேன், நீ உங்களை இதை பற்றி சொல்லுங்கள், இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 கம்பெனி சொல்லிவிட்டு அந்த 3 கம்பெனியில் நாங்கள் உங்கள் வந்து ரெஃபர் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நாங்கள் கன்சல்டன்சியில் இருக்கனால நீங்கள் எங்களுக்கு வந்து 3500 பே பண்ணணும். பே பண்ணால் உங்களுக்கு வந்து நாங்கள் அவங்கள ரெஃபர் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அங்கேருந்து உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி எனக்கு சொன்னாலே என் ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கே ஒரு சொல்லிட்டாரு, எந்த வேலையுமே வந்து காசு கொடுத்து அப்படியே உனக்கு வராங்கன்னா அதில் ஏதாவது ஒரு இது இருக்கும், அதில் நீ போய் மாட்டக்கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டே ஒரு இதில் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி எந்த ஜாபுமே எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்து ஒரு ஜாபுக்கு போகிறது, படிக்கிறது வேறு, பட் ஜாபுக்கு போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அந்த இது 3500 தான் சொன்னாங்க. ஆனாலுமே எனக்கு வந்து இது கன்சல்டன்சின்னு சொன்னோம்னா எனக்கு செம்ம டவுட் வந்துச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரி அவங்ககிட்டே சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி தான் நான் வந்து இப்போ என்னோடய டெஸ்டினேஷன் வந்து ஒரு ஆடிட் அப்படின்ற ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஓகேங்களா, டெஸ்டினேஷன் மட்டும் தான் ஆடிட் உடனே செய்ய நினச்சிக்காதீங்க. ஸோ அதில் வந்து நிறைய வெரிஃபை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கால்ஸ் வந்து எனக்கே தெரியும். ஸோ எனக்கே அந்த மாதிரி வரும்போது நான் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி டீமில் தான் இருக்கேன், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது என்னை எப்படி நம்புவேன் அப்படின்னு. நீங்கள் ஈஸியாக நம்பலாம், உங்களுக்கு மெயிலில் வந்துடும், எல்லாமே வந்துடும், இப்படி வந்துடும் நிறையா சொல்கிறாங்க அவங்களும். நான் வந்து சரி நான் என்ன சொல்கிறேன், நான் ப்ராமிஸ் வேணால் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வாங்கி தாங்க, அப்புறமா வந்து உங்களுக்கு நான் பே பண்ணுறேன் அப்படின்ட்டு. உடனே அவர் இன்னொருத்தர் என்ன பண்ணேன், நான் இருங்க எங்களோட ஹெச்ஆருக்கு கான்ஃபரன்ஸ் கால் பண்ணுறேன், நான் சொல்கிறேன், இத்தனைக்கும் நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட, என்னோடய ரிலேட்டிவ் கிட்ட, எங்கள் அம்மா கிட்டலாம் நான் வந்து கொஞ்சம் பேசிட்டு வரேன் அப்படின்றதுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவங்ககிட்டலாம் ஏன் பேசுகிறீங்க, அவங்களாம் வேணான்னு தான் சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது எனக்கு டவுட் இருந்தது. உடனே அவர் அவங்க ஹெச்ஆருக்கு பேசும்போது அவங்க இது பேசிட்டு இருக்காரு, நான் அவங்க ஹெச்ஆர்கிட்டே சொல்கிறேன், அப்படியே இப்படிலாம் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு அப்படின்னு. சாரி மேம் இப்படி தான் சொல்லுவாங்க, பட் நீங்கள் வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க, ஓகே, பட் எங்களோட புரிஞ்சுக்கோங்க. அப்படி பேசிட்டே இருந்தாங்க. டக்குன்னு நான் இவரை கூப்பிட்டேன், இவர் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக மெசேஜ் மட்டும் போட்டேன், சரி இவர் ஏதாவது பேசிட்டோம் அப்படின்ட்டு. நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒரு 18 நிமிஷமாக பேசிட்டே இருந்தேன். அவர் வந்தோடனே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கால் வந்திருக்கேன், நீ ஏன் அதெல்லாம் ஆர்டர் பண்ணுற, ரொம்ப நாள்லாம் பேசாத. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என் அக்கௌண்ட்டில் எங்கள் அக்கௌண்ட்டில் பெருசாலாம் காசு இருக்காது, பட் அதுவும் அந்த அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாத்தையும் என்ன பண்ணுறது தெரியல. இவருக்கு அனுப்புவான்னு கேட்டேன், நான் செலவு பண்ணிடுவேன், என்கிட்ட கொடுக்காத அப்படின்னாரு. ஸோ என் அக்கௌண்ட்டில் இருக்க காசு எல்லாத்தையும் அதுன்னு சொல்ல வேணாம்னு நான் அனுப்பிட்டேன். சரி ஒரு 1000 ரூபா மட்டும் வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு அந்த 1000 ரூபா கூட வச்சுக்க வந்து என்னோட இதில் வந்து பரவாயில்ல, 0 பேலன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்லன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அனுப்பிட்டேன். எனக்கு சரி ரொம்ப நாள் ஆசை, சரி ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். சரி அந்த 1000 ரூபா நம்ம இன்றைக்கி வச்சுக்கலாம் நான் விட்டுட்டேன். ஆனால் நைட்டு வரை எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, இந்த 1000 ரூபா நம்ம நாளைக்கு காலையில் எழுந்து பார்த்தா இருக்குமான்னு தெரியல, அது இருக்குமோ இல்லையோ, நம்ம ஸ்நாக்ஸாவது வாங்கி வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா அவங்களை யாராவது அனுப்ப சொல்லலாம், நான் அங்கேருந்து கூகுள் பே பண்ண சொல்லலாம், இது ரொம்ப ஈஸி ட்ரிக்கு தான். ஸோ கூகுள் பேயில் கேஷே நம்ம வச்சுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இது பண்ணிட்டேன். தெரிஞ்ச ஆஃபீஸ் கொலீக் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அவங்க. ஸோ அவங்ககிட்ட நான் சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ரொம்ப நேரம் நீ வந்து காலில் இருக்காத, நீ காலில் என் மேலே பந்த கால் இருக்காது, கட் பண்ணி விட்டுரு அப்படின்னாங்க. பட் எனக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, நான் 18 மினிட்ஸ் காலில் இருந்தேன், அவன் கட் பண்ணிட்டான் வேறு. ஸோ அவன் ஏதாவது என்னோடய ஐடியாலாம் எடுத்துட்டானா, ஏதாவது பண்ணுவானா அப்படின்றது ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் இப்போ பாஸ்வேர்டு மாற்றணும். எல்லாம் கால் வந்துச்சுன்னா அப்படியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் வைக்கணும். எனக்கு இருக்கிறதுவே போதாங்க, நீங்கள் வந்து வராதிங்க. அவன் எவ்வளோ சொன்னான், 6,50,000 வந்து எல்பிஏ உனக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஜாப்னா அதை நான் வந்து என்ன, நீ ஏதாவது இன்டர்வியூக்கு இது பண்ணுறியா, நான் அந்த மாதிரி பண்ணுறேன், காசு கொடுத்து நீ என்னத்துக்கு எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன், தேவையில்லை. ஸோ அது ஸ்பேம் காலா இல்லை ஹேக்கிங் காலா, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப 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 பயமாக இருந்தது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, நம்ம அது காசு எப்படியாவது அப்படி போகிறத விட்டுட்டு அப்புறமா நான் என்னோடய மைண்ட் எப்படின்னா, எல்லாத்தையும் அப்புறமா தான் யோசிப்பேன் பண்ணிட்டு, எல்லா விஷயத்துலையும் இன்ன வரைக்கும் யோசிச்சு நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நான் அந்த 1000 ரூபா வச்சுருக்கேன், நம்ம காலையில் எழுந்து பார்த்தா 1000 ரூபாய் இருக்கும் பண்ணுறது தெரியாது. ஸோ நம்ம அந்த 1000 ரூபாய்க்கு 1500 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வாங்கிடலாம் அப்படின்ட்டு போய் ஸ்நாக்ஸை வாங்கிட்டாங்க. தாங்க கதை இதெல்லாம் அடிக்கடி ஏதாவது 1, 2, 3 அப்போ சூப்பர் மார்க்கெட் போகும்போது வாங்குவோம், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி மொத்தமாக ஸ்நாக்ஸ் மட்டும் நான் வந்து யாரும் பண்ண மாட்டீங்க. வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னைக்காவது ஏதாவது உங்களுக்கு மைண்ட் ரொம்ப அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள்.
அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் 4 வருஷமாக நான் வந்து அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே இருக்கேங்க. முடியல, பேசியே டயர்ட் ஆகுது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமா நாட்டுக்கு அப்படின்னீங்கன்னா தெரியல, என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ நான் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது லாங் ஃபார்மட் வீடியோவாக பண்ணலாமா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். இனிமேல் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் நிறையா. சும்மா ஏதோ எடுக்கிறோமா, சும்மாவாவது லாங் ஃபார்மேட் வீடியோ ஏதாவது vlog மாதிரியாவது எடுக்கலாம், எங்கேயாவது போனால் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுவே வந்து ஒரு 17 நிமிஷம் போயிடுச்சு. நான் இதை எப்படி எடிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நிமிஷத்தில் கொடுப்பேன் அண்ட் இந்த வீடியோ எப்போ வரும்ன்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் வீடியோ நான் எடிட் பண்ண டேட்டும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சொல்லியிருக்கேன். இது போடுற டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப பேசிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அது பியூட்டிஃபுல் கண்டென்ட் அண்ட் வண்டர்ஃபுல் கண்டென்ட்டில் பார்க்கலாம். என்ன இவ்வளோ நேரம் பேசுறது வாய்ஸ் வந்துச்சான்னு கூட எனக்கு தெரியல. சரி, டாடா, பாய்.